ஜெய் ஸ்ரீராம். சிவாய நமக. வணக்கம் உறவுகளே. இந்த வருஷத்தில் இது 15வது காசி யாத்திரை. இந்த மாதத்தில் கடந்த 30 நாளுக்குள்ளார இது ஒரு 3வது காசி யாத்திரை நம்ம புறப்பட்டுருக்குறோம். நான் இப்போ இருக்கிறது பவானி பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன். பவானி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நேரடியான பேருந்து பிடிச்சி ஈரோடு ரயில் நிலையம் போய் சேர போகிறோம். நம்மளை சந்திக்க வரணும்னு பவானிக்கு வரணும்னு நினைக்கிற மக்களும் ஈரோடு ரயில் நிலையம் வந்துட்டிங்கனாக்கா அங்கேருந்து நேரடியாகவே பேருந்துகள் இருக்குது. அது மூலயமா பவானி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடும். எனக்கு பின்னாடி போகிற வழியில் தான் என்னுடைய வீட்டுக்கு போகணும். என்னை சந்திக்க வர்றவங்க வாங்க. இப்போ நம்ம கிளம்ப போகிறது ஈரோடு போயிட்டு அங்கேருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலிமா புறப்பட போகிறோம். ஈரோடு ரயில் நிலையம் வந்தாச்சு. பெட்டி வண்டி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. பெட்டிகள் கதவு இன்னும் திறந்து விடல. சரி, அதுக்குள்ளே நம்ம இங்கேயே சாப்பிட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடு பிரித்து சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டுட்ருக்குறோம். சாப்பிட்டு இந்த வண்டியெல்லாம் பார்க்கணும். ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ஸுங்கிறது நம்ம பகுதிகளில் ஈரோடு சேலம் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த பக்கத்தில் இருந்து தான் இந்த ரயில் கிளம்புது. ஈரோடு ரயில் நிலையத்திலேருந்து தான் கிளம்புது. அப்படிங்கிறதுனால நமக்கு இடம் நிறைவாக கிடைக்கும். சென்னை போகிறவங்களுக்கு அந்த ஒரு வகையில் பெட்டி இங்கேருந்து கிளம்புறதுனால அன்ரிசர்வ்டு பெட்டிகள்லேயும் இடம் கிடைக்கும். இப்போ இது போல் இந்த யாத்திரையில் நம்மளோட கலந்துக்கக்கூடியவங்க இன்னொரு 15 பேர் இந்த ரயிலில் நம்ம கூட வர்றாங்க. அதில் நம்ம குமாரபாளையத்துலேருந்து வரக்கூடியவங்க ஒரு 8 பேர் அன்ரிசர்வ்டு பெட்டியில் வர்றாங்க. திருப்பூர்லேருந்து ஒரு வேலுமணி அண்ணன் வர்றாரு, அவரும் அன்ரிசர்வ்டில் வர்றாரு. அப்புறம் நசியனூர் பக்கத்தில் ஈரோடு பக்கம் நசியனூர்லேருந்து மகாதேவ அண்ணன், அவங்க ஒரு 5 பேர். அவங்க S9 பெட்டியில் ரிசர்வ் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வண்டியை போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். இன்னும் வண்டியில் இன்ஜின் ஜாயின் பண்ணாமல் இருக்குது. இன்ஜின் ஜாயின் பண்ணிட்டாக்கா கிளம்பிடும். 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக கிளம்பிடும். டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னை போய் சேர்றது 3:45. இந்த கோவை பகுதிகளிலேருந்து போகக்கூடிய வண்டிகளில் முதல் வண்டியாக சென்னை சென்ட்ரலில் நுழையிறது இந்த வண்டி தான். இப்போ வந்துட்டுருக்கிற வண்டி பாருங்கள், கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய மத்தியானம் 2:30 மணிக்கு எடுக்க வேண்டிய வண்டி கரெக்டான டைமுக்கு 8:30 மணிக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இரவு சென்னை சென்ட்ரல்லேருந்து கடைசியாக கோவை பகுதி ஈரோடு பகுதிக்கு வரக்கூடிய வண்டி இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான். நைட்டு 11 மணிக்கு எடுப்பாங்க. இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ஏற்காடு பேர் சேலம் பக்கத்தில் இருந்தாலும் இது கிளம்புறதுக்கு வண்டி பெட்டிகளை நிறுத்தி பராமரிக்கிறதுக்கு எல்லாம் ஈரோடு ரயில் நிலையம் தான் தோதாக இருக்கிறதுனால அப்போ அந்த காலத்துலேருந்து இங்கேருந்து தான் புறப்படுது. பெட்டி திறந்துட்டாங்க, இன்ஜின் கொண்டாந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம போய் பெட்டியில் ஏறி பயணத்துக்கு தயாராகும். வாங்க நண்பர்களே, நம்மளோட நீங்களும் இந்த காசி யாத்திரையை தொடருங்க. சென்னை சென்ட்ரல் 3:45 கொண்டாந்து விட்டுட்டாங்க. நம்ம மேலே வெயிட்டிங் ஹால் இருக்குது. அங்கே போய் நம்ம கூட வந்தவங்க ஒரு சிலரை குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு அனுப்பிட்டு, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்குது. நானும் குளிச்சு ரெடி ஆகிற வேலைகளை பார்த்துட்ருக்குறேன். 4 மணி தான் அப்படிங்கிறதுனால மக்கள் பாருங்கள் எல்லாம் நல்ல உறக்கத்தில் இருக்கிறாங்க. கீழே அடுத்த ரயிலுக்கு பிடிக்க வேண்டியவங்க எல்லாமே. ரயில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பரபரப்பாயிரும். நிறையா ரயில்கள் புறப்படுறதுக்கு அந்த நேரத்துக்கு இன்னும் கூட்டம் அதிகமாக பரபரப்பாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு ரயில் நிலையம் இந்தியாவில். நானும் குளித்து ரெடி ஆகிட்டாங்க. மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய ஊர்கள்லேருந்து. தென்காசியிலேருந்து சிவபழனி ஐயா வந்துட்டுருக்கிறாரு. அருப்புக்கோட்டையிலேருந்து ராமசாமி ஐயா, அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவரோட ஒரு 23 பேர் கொண்ட குழு அவர் அழைச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இவங்கெல்லாம் தாம்பரம், எக்மோர் போன்ற பகுதிகளிலேருந்து இறங்கி நம்ம ரயில் நிலையத்தை அடைவாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காகவும், அப்புறம் இதே நம்ம கோவை வட்டத்துலேருந்து திருப்பூர்லேருந்து கல்பனாக்கா அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு 5-6 பேர் ஒரு குழுவாக வந்துட்டுருக்குறாங்க. அவங்க நீலகிரியில் கொஞ்சம் பேரும் சேரனில் கொஞ்சம் பேரும் வந்துட்டுருக்குறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்ததும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தயாராக நின்றுட்டுருக்கிறேன். வண்டி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. நம்ம போகக்கூடியது கயா சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி 8ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் கொண்டாந்து நிறுத்தினாங்க. காலையில் 9:15க்கு இந்த வண்டி எடுத்துருவாங்க. நாளைக்கு காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வண்டி, புதன்கிழமை நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளார கயா கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்களுடைய காசி யாத்திரையினுடைய முதல் ப்ரோக்ராம் கயாவில் தான் ஆரம்பிக்குது. வாங்க, அடுத்தது ரயில் புறப்படுறது நம்ம சந்திப்போம். சென்னையிலேருந்து ரயில் கிளம்பிடுச்சு. பாய் பாய் சென்னை. மறுபடியும் உங்களை இன்னொரு 10 நாள் 8 நாள் கழித்து சந்திக்கலாம். பேசன் பிரிட்ஜை தாண்டி கிளம்பி போயிட்டுருக்குது வண்டி. கொஞ்சம் ஹீட்டு தான் நம்ம எதிர்பார்த்ததோட. காலையில் இருந்த ஒரு குளிர்ச்சி இப்போ இல்லை. டைம் ஆக கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிக்குது. வெயிலும் பாருங்கள் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. இந்த மேலே போக எப்படி இருக்குதுன்னு தெரில.
ஏற்கனவே ஜூன் 28 போனப்பயே மேலெல்லாம் பயங்கரமான வெயில் தான். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு போன வாரம் போயிட்டு இருந்த நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். இதை விட்டாலும் இன்னும் ஒரு 15-20 நாள் போயிடுச்சுன்னா மழை காலம் ஆரம்பிச்சிடும். இப்பயே வந்து அயோத்தியெல்லாம் ஓரளவுக்கு விட்டு விட்டு மழை வருதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஆந்திராவுடைய நெல்லூர் பகுதியை வந்து வந்துட்டோம். விஜயவாடா ஜங்ஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. சாயங்காலம் 4 மணி. விஜயவாடா தாண்டினதுமே சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அது தூங்க போயிட்டாங்க. ஏன்னா முதல் நாள் சரியான தூக்கம் இல்லை. காலையிலேருந்து எல்லாரையும் பயணிகள் அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்கவுங்க சீட்டை பார்த்து உட்கார வச்சுட்டு எல்லாம் ஒழுங்காக இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு, ரயிலில் ஒரு சில இடங்களில் இந்திக்காரங்க சீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்து எல்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அலையிறதுக்கே பொழுது போயிடுச்சிங்க. அதனால் ஒரு 7 மணிக்கெல்லாம் தூங்கிடலாம். மறுநாள் தூக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னால 7 மணிக்கு தூங்க போயிட்டேன். நல்லா தூக்கம் அடித்து போட்ட மாதிரி. இப்போ காலையில் 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்க்கும்போது வண்டி மத்திய பிரதேஷ்குள்ளார வந்துருச்சு. மத்திய பிரதேஷ்குள்ளார ஜபல்பூரை நோக்கி போயிட்டுருக்குது. ஒரு 8-9 மணிக்குள்ளார மத்திய பிரதேசனுடைய முக்கியமான ஒரு நகரம் ஜபல்பூரை போய் அடையும். அப்படியே வண்டி போகக்கூடிய போக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக போயிட்டு இருந்தேன். அந்த பகுதியில் வந்து இரவு மழை வந்திருக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் குளுமையாக இருந்தது. இந்த ரயில் பயணத்தில் இந்த மாதிரி அங்கங்கே கிடைக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களையும் மலைகள், குன்றுகள், காடுகள், குகைகள் இதெல்லாம் பார்த்துட்டு பயணம் பண்ணுறது ஒரு அலாதியான இன்பம். அது இந்த அதிகாலை நேரத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ரயிலோட தடக் தடக் சத்தமும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய டீ காஃபிங்களோட ஒலியும் நம்ம ஒரு தனியான ஒரு பரவச நிலை தாங்க ரயில் பயணம் அப்படிங்கிறது. வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான ஒரு பயணங்கள் போகும்போது மனம் வந்து பலவிதமான சிந்தனை எண்ண ஓட்டங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்றையும் இந்த சமூக சூழலோட பொருத்தி பார்க்கும்போது அதனுடைய எண்ண ஓட்டங்களே வேறங்க. அது ஒரு வேறு விதமானது. நம்ம வீட்டில் எப்போதும் இருந்துக்கிட்டு பலவித சிந்தனைகள், வீட்டினுடைய டார்ச்சர், தொந்தரவு, பணம் சம்பாதிக்கிறது, கௌரவம், இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பயணத்தில் மட்டுமே முழு கவனத்தை கொடுக்கும்போது இந்த கடந்து செல்லக்கூடிய மரங்கள், பள்ளத்தாக்குகள், மலைகள், குன்றுகள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்குங்க. இது இந்த பயணம் விரும்பி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்டில் அதை பற்றி குறிப்பிடுங்க. எனக்கு நிறையா விஷயம் பேசணும்னு தோணுங்க. ஆனால் வந்து அதை பேசி அதை சொல்லும் போது அது மக்களுக்கு ஏதாவது அதிருப்தி கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதில்ல. நம்ம மனசில் இருக்க எண்ண ஓட்டம் நம்மளோட வச்சுக்கோ அப்படின்ட்டு. பாருங்கள், ஒரு அற்புதமான காட்சி. ஒரு நதியை வந்து இந்த பாலத்து மேலே கடந்து போகிறோம். கீழே நதி ஓட ஓட நம்ம மேலே இருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆனந்தமான எண்ணம் ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த மாதிரி பெரிய நதிகள்லாம் ஓடும்போது அதோட கரையில் உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்காது. பார்க்க பார்க்க வந்து மனசு ரொம்ப அமைதி அடையும். இன்றைக்கி நைட்டு வந்து 11 மணிக்கு கையா போய் சேர்ந்துருவோம். சந்திப்போம். मोत्र कोटे किनला डिकट्टा कर चलूंगा। ओम भुवे है, ओम भुवे है, ओम तपे है, ओम मह है, ओम जन है, ओम सत्यम दक्ष पितुरे पितुरे बरी. மொத்தம் இந்த யாத்திரையில் 65 பேருங்க. அவங்க எல்லாரையும் வந்து கையாவில் இறக்கி பேருந்துகளில் உட்கார வச்சுட்டு, பேருந்து வந்து இந்த தடவை வந்து ஆட்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால மேலே ஸ்லீப்பர், கீழே உட்கார்ற சீட்டு, இந்த மாதிரியான பேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வந்து கயாவில் வந்து எல்லாரையும் தங்க வச்சுட்டு காலைல 5 மணிக்கு எழுப்பி குளிக்க வச்சுட்டு, குளித்ததும் விஷ்ணுபாதம் கோயிலுக்கு போய் 300 பிண்ட தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு காலை சிற்றுண்டியை அங்கேயே கொடுத்துட்டு அங்கே இருந்து ஆட்டோக்கள் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆட்டோவுக்கு 8 பேர் வீதம் ஒரு 9 ஆட்டோக்கள் வர சொல்லி எல்லாரையும் வந்து பிரித்து வச்சு ஆட்டோவை வந்து அனுப்பி வச்சாச்சு. இப்போ ஒரு ஆட்டோவில் நானும் பின்னாடி கடைசி ஆட்டோவில் போயிட்டுருக்கிறேன்.
இது வந்து புத்தகயாவை நோக்கி போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் வந்து புத்தகயாவில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் விடுதி, அரசாங்கத்துக்கு சொந்தமானது. புத்தகயாவில் இருக்க புத்தர் கோயிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு மதிய உணவுக்கு வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து மதிய சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க, 4:30 மணிக்கு மேலே காசியை நோக்கி பயணப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஓய்வு எடுக்க சொல்லிட்டோம். எல்லாரும் ஒரு 4:30 மணிக்கு மேலே தயாராக இருந்தாங்க. 5 மணிக்கு எல்லாம் தயாராகி பேருந்தில் ஏற்றி 5 மணிக்கு வந்து இப்போ கயாவில் இருந்து காசியை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். பெரும்பாலும் என்னுடைய பயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேருந்து கேபினில் தான் இருக்கும். அது போன தடவை 30 நாள் பஸ் டூர் போனப்போ அதே மாதிரி தான் கேபினில் தான் வந்து இருந்துக்கிட்டு வழிகாட்டுறது டிரைவர்களுக்கும். மற்றபடி ஏதாவது சில சூழ்நிலைகள்லாம் இறங்கி இந்த போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காகவும் இங்கே தான் நான் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நானே ஒரு சில டைமில் ரொம்ப எனக்கே சில நேரங்களில் ரொம்ப டயர்டாக இருக்கும். உள்ளே போய் சீட்டில் உட்காந்து தூங்கலாம் அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்துருக்க மாட்டோம். திரும்ப உடனே டிரைவரோ கிளீனரோ வந்து எழுப்பிவிட்றாங்க. சார் வாங்க வெளியே கூப்பிட்றாங்க, ஆர்டிஓ வந்துருக்குறாங்க, போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கான பணத்தை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி பேருந்து பயணங்கள், சாலை பயணங்கள் இது ஒரு தவிர்க்க முடியாத இதுங்க. இதுக்கெல்லாம் அரசாங்கங்கள் பல மாநிலங்களில் இந்த மாதிரியே தொடர்ந்து விட்டுட்ருக்குறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் சேரும்னு தெரில. இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. நான் சொன்ன மாதிரி என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்கா அது தேவையில்லாத அர்த்தங்களை கொண்டாந்து கொடுக்கும். அது ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அரசாங்கத்துக்கான வரி என்னவோ அதுக்கான நியாயமான அதை செலுத்திட்டு சாலையில் பயணம் பண்ணுறாங்களா, மற்றபடி ஏதாவது தவறான காரியங்கள் வண்டியில் போக்குவரத்து நடக்குது அதுக்கு உண்டான சோதனைகள் பண்ணுறாங்களா, அதோட முடிஞ்சிடணும். இந்த மாதிரி இந்த லாரிக்காரங்கெல்லாம் கேட்டு பாருங்கள். லாரி போகிறவங்களுக்கு, டிரைவருங்களுக்கு எந்த இடங்களில் எத்தனை இடங்களில் போலீஸ் கொடுக்கணும், எத்தனை இடங்களில் ஆர்டிஓ கொடுக்கணுங்கிறது ஒரு சார்ட் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த பேருந்து பயணத்தில் தான் நான் போன தடவை முதல் முறையாக அனுபவிச்சேன். இங்கேருந்து நான் 30 நாள் பேருந்து யாத்திரை